Taste the Daily. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் புத்தாண்டை ஒட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பா, தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் VVR ராஜ் சத்தியன் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, இந்த ஆண்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவார் என்றார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஸ்டாலின் ஆட்சி 23ஆம் புலிகேசி ஆட்சி போல உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் புத்தாண்டு பண்டிகை ஒட்டி தனது குடும்பத்தினர் மற்றும் கழக நிர்வாகிகளோடு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமேசான், ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் டெலிவரி செய்வது போல தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் டெலிவரி செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆங்கில புத்தாண்டையொட்டி திருச்சி ரயில்வே குட்செட் யார்டில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சண்முகம் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கஞ்சா போதையில் இருந்த 4 இளைஞர்களால் தாக்குதலுக்கு உள்ளான வட மாநில இளைஞரான சுராஜுக்கு நீதி வேண்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி சார்பில் தாம்பரம் பகுதியில் ஜஸ்டிஸ் ஃபார் சுராஜ் என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுக மாணவரணி மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மனோகர் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் மாவட்டம் முழுவதும் ஜஸ்டிஸ் ஃபார் சுராஜ் மற்றும் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டரை ஒட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மடத்துக்குளம் பகுதியில் திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். மடத்துக்குளம் தொகுதி மைவாடி ஊராட்சி திமுக கிளை செயலாளர் தங்கராஜ் தலைமையில் ஏராளமான திமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கோடிமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்த திமுகவினர் ஏராளமானோர் குத்தாலம் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர் போஸ்வர்மன் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தனர். கோடிமங்கலம் ஊராட்சியைச் சேர்ந்த ஏராளமான திமுகவினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் மாவட்ட பாசறை செயலாளர் பாபு முன்னிலையிலும் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையிலும் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஏராளமான மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். குடவாசல் ஒன்றியத்தைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மன்னார்குடியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அவர்களை அனைவரையும் கழக துண்டு அணிவித்து வரவேற்ற முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் RG குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை நெற்குன்றத்தில் 2000 புத்தகங்களுடன் நூலகம் அமைத்த அதிமுக கவுன்சிலரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் மாமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய அரசு பல்நோக்கு கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அங்கு 2000 புத்தகங்களுடன் பிரத்யேக நூலகமும் அமைத்தார். அத்துடன் திறப்பு விழாவின் போது 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். புத்தாண்டு தினத்தன்று புதிய நூலகத்தை திறந்து வைத்த அதிமுக கவுன்சிலருக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ஓரடியம்புழத்தில் உள்ள தனது இல்லத்தில் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினார். அப்போது அங்கு திரண்டிருந்த கழக நிர்வாகிகள், விவசாயிகள் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம், மாவட்ட பொருளாளர் சண்முகராசு, கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக இலக்கிய அணி செயலாளருமான வளர்மதி பரிசு கோப்பையை வழங்கி வாழ்த்தினார். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி,
திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதில் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சின்னையா, கழக இலக்கிய அணி இணை செயலாளர் சிவராஜ், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் நுங்கை செல்வகுமார், மாநில எம்ஜிஆர் அணி துணை செயலாளர் முத்து பரணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாளுக்கு நாள் தினந்தோறும் பெண்களை சீரழிக்கிறார்கள் பாருங்கள். அது உண்மையிலேயே மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டால் திரும்பி வருவது வரைக்கும் எந்த தாயும் அடிவயத்தில் நெருப்பை கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். பள்ளிக்கு போகிற பிள்ளை, வேலைக்கு போகிற பிள்ளை, கல்லூரிக்கு போகிற பிள்ளை எல்லாம் பெண் பிள்ளைகள் நம்ம வீட்டிற்கு வந்ததற்கு பிறகுதான் நமக்கே திருப்தியாக இருக்கிறது. பிள்ளைகள் கொஞ்சம் தாமதித்து வந்தால் கூட நம்முடைய கற்பனை எல்லாம் எங்கெங்கயோ போயிருது. 6 வயது பிள்ளையிலே இருந்து 60 வயது பாட்டி வரைக்கும் பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்.